சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தலைவர் 173 படத்திலிருந்து சுந்தர் சி விலகி இருக்கு. அந்த போஸ்டர் ஓட்டின ஈரம் காய்வதற்கு முன்பாக நான் அந்த படத்தில் இல்லை வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே தன்னிச்சையாக முடிவெடுத்து வெளியே போயிட்டாருன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே அதிர்ச்சியில் இருக்குது. அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் சுந்தர் சி கோபப்பட்டு வெளியில் போகும்? லோகேஷ் ஒரு கேவலமான ஒரு ட்ரெண்டை வந்து கமல்கிட்டையும் சரி ரஜினிகிட்டையும் சரி மாட்டி விட்டுட்டு அவன் ஓரமாக ஒதுக்கி போயிட்டான். வெட்டு குத்து கலாச்சாரம் போதை மருந்து கலாச்சாரத்தை தவிர லோகேஷ்க்கு வேறு எதுவும் தெரியாது. அந்த கலாச்சாரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டாந்து வச்சு கூலியில் மொத்தமாக முடிச்சு விட்டான். சொல்லி போய் கதை சொல்கிறாரு. அந்த கதையில் திருப்தி இல்லை. இல்லைப்பா இது கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணிட்டு வா. திருப்பி போய் வேற ஒரு கதை சொல்கிறார். அதுலேயும் திருப்தி இல்லை. 3வது முறையாக அவர் போய் சொல்லும்போது வேற ஒரு விஷயத்தை போய் சொல்லியிருக்காரு. அதுதான் உச்சகட்ட கோபத்தை உண்டாக்கியிருக்கு. திருப்த புக்கியை தூக்கி போட்டார். ஏற்கனவே ஒரு கதாநாயகனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கதையை கொண்டு போய் சொல்லும் போது அவர் அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கதை வந்து ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கதை. இவ்வளவு தூரம் கோவப்பட்டு விலகணும். கமலஹாசன் பேசும்போது கோவப்பட்டு தானே பேசினாரு. என்னுடைய கதாநாயகனுக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றேன். ஆமா சார், அப்ப என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட கேட்காம வெளியே போனது தப்பு. உன் கதை சரியில்லை. என் கதை என்னுடைய ஹீரோவுக்கு பிடிக்கல. நான் இன்வெஸ்டரு, என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிக்கிற வரையும் கேட்பேன். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை எதிர்பார்த்த ஒரு விஷயம், லோகேஷ் கனகராஜ் தான் கமலையும் ரஜினியும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. லோகேஷ் பண்ணுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் ஒரு உருவாக்குனாங்க. லோகேஷுக்கு அந்த ஸ்டெப்லாம் கிடையாது. லோகேஷ் கரெக்ட் இல்லாதவர். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை உண்மையிலே நடந்தால் தயவு செய்து சொல்றேன், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் தயவு செய்து உங்களுக்கு அவர் வந்து விக்ரம் படத்தின் மூலமா அவர் கடன் எல்லாம் அடைச்சாருன்றதுனால நன்றி கடனுக்கு எதனா காசு கொடுத்துருங்க. லோகேஷுக்கு படம் கொடுக்காதீங்க. உங்களை தெருவில் நிறுத்திடுவார். சொன்னதான் சொல்றேன். குஷ்புக்கு அந்த போடுறாங்க எவனோ ஒருத்தன் XRY பதிவு போடுறாங்க. அவன் கருப்பா சவுப்பா, நல்லவனா கெட்டவனா, உண்மையிலே முகம் தெரிஞ்ச போலி ஐடியா, ஃபேக் ஐடியா, அவன் கரெக்டான ஆளா பற்றி எதுவுமே தெரியாது. இது ஒரு மரக்கண்ட கேஸ் மாதிரி வந்து சண்டை போட்டுருக்கு. உன்னுடைய மரியாதை என்ன? நீ ஒரு பெரிய தேசிய கட்சியில பெருசா உட்கார்ந்துருக்குற. உனக்கு ஒரு நடிகைன்னு அந்தஸ்து இருக்கு, ஒரு பெரிய மரியாதை இருக்கு, மெரிட் இருக்கு. நீ போய் இறங்கி தெருவில் இறங்கி குழா சண்டை போடலாமா? யாருக்கு அசிங்கம்? உங்க வீட்டுக்காரங்களுக்கு தான் அசிங்கம். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தலைவர் 173 படத்திலிருந்து சுந்தர் சி விலகி இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு வந்த தகவல் என்ன? ஆக்சுவலாக என்னென்னா வந்து அவர் விலகிட்டாருன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவரு தான் அறிவிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து தயாரிக்கிறது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், கமலஹாசன் தான். அவர் தயாரிக்கிறாரு, ரஜினிகாந்த் நடிக்கிறாரு, சுந்தர் சி வந்து இயக்குறாருன்னு எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆஹா, பிரமாதமான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு, சூப்பர்ப்பா. ஏன்னா சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் காமெடி நல்லா வரும். அவருக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அந்த அடிப்படையில் இந்த படம் பெருசாக பேசப்படும். 12 வருஷம் கழித்து ஒரு படத்தை அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படம் ஓஹோன்னு ஓடுன்றதுக்கு மதகஜராஜா ஒரு பெரிய உதாரணம். இப்போ அவர் படம் அரண்மனை பண்ணிக்கிட்டு இருக்கார். நயன்தாரா அந்த மூக்குத்தி அம்மன் பண்ணிகிட்டு இருக்கார். அரண்மனை முடிச்சுட்டு மூக்குத்தி அம்மன் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ட் 2 பண்ணுறாரு. அதில் வந்து நயன்தாரா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேலைகள் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. இதுக்கு இடையில் விஷாலுக்கு மீண்டும் விஷாலோட அவர் இணைந்து நடிக்கிறார். படம் தயாரிக்கிறாரு ப்ளஸ் வந்து இயக்க போகிறார். இது அடுத்தடுத்து அவருடைய பேனரில் இருக்குது. இப்போது மூக்குத்தி அம்மனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. இடையில ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. யாருக்காவது எனக்கு கிடைக்குமான்னு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண வர எல்லாருடைய இயக்குனருடைய கனவும் நம்ம எப்படியாவது ரஜினி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிடணும். அது வந்து எழுதப்படாத விதி. அப்போ அவர் வந்து ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு ஒருத்தர் கிடைக்குது. அந்த வாய்ப்பை கிடைத்த ஒரு வார கால 10 நாளுக்குள்ளாக அந்த போஸ்டர் ஓட்டின ஈரம் காய்வதற்கு முன்பாக நான் அந்த படத்தில் இல்லை வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரே தன்னிச்சையாக முடிவெடுத்து வெளியே போயிட்டாருன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே அதிர்ச்சியில் இருக்குது. இப்போ அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் சுந்தர் சி கோபப்பட்டு வெளியில் போகணும்? சுந்தர் சி கோபப்பட்டுலாம் கிடையாது. அவர் கோபப்பட்டு வெளியே போயிருக்காருன்றதை வந்து நான் நம்பலை. அவர் வந்து வெளியே போனது தப்பு. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய வரலாற்று பிழை செய்து விட்டார் சுந்தர் சி. ரஜினி படத்திலிருந்து சுந்தர் சி விலகியது சரியா தவறான்னு கேட்டால் தப்புன்னு தான் சொல்லுவேன். 100% என்ன காரணம்? நீங்கள் விலகுவது உங்கள் முடிவு சார். நீங்கள் இயக்குனர், இந்த படத்தில் என்னால் பயணிக்க முடியாது, உங்களோட என்னால் பயணம் பண்ண முடியாது, நான் வெளியே போகிறேன்றது நீங்கள் எடுக்கிற முடிவு, உங்களுடைய முடிவு. அதில் எந்த மாற்று கருத்து நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக உங்களை இந்த படத்தில் கமிட் பண்ண யாரோ ரோட்டில் போகிற குப்பை சுப்பெல்லாம் உங்களை கமிட் பண்ணலை. ரோட்டில் போகிற நாராயணசாமியோ கந்தசாமியோ குப்புசாமியோ உங்களை கூப்பிட்டது உலகநாயகனாக இருக்கிற கமலஹாசன். அவர் தான் தயாரிப்பாளர். உங்களை ரெஃபர் பண்ணது அவர் தான். ரஜினி கிட்ட கதை வச்சிருக்காரு, நீங்கள் அந்த கதையில் நம்ம பண்ணுவோம், நீங்கள் கேளுங்கன்னு சொன்னது.
ரஜினிகாந்த் வந்து நண்பனுக்காக இறங்கி வரார். நண்பன் கடனில் இருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா கடன் ஆகி மாட்டிக்கிட்டாரு. 180 கோடி ரூபாய்க்கு மேலே கமலஹாசனுடைய இந்தியன் 2ல் அவர் பயங்கரமாக அடி வாங்கிட்டாரு. சரிய கடன், அந்த கடனை அடைப்பதற்கு உடனடியாக தேதி கொடுக்குறாரு. இது ஏதோ 2 வருஷ ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. நாளைக்கு ஷூட்டிங் போனால் ஓகே ரெடின்னு ரஜினி வந்து நிற்பார். ஏன்னா ஜெயிலர் 2 முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த வேலையை முடிச்சா அதுக்கப்புறம் அடுத்த படம் போகிறதுக்கு முன்பாக இந்த சின்ன பட்ஜெட்டில் படம் முடிக்கலான்ட்டு. அப்போ தேதி கிடைக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை அவர்கிட்ட இந்த படத்தை கமிட் பண்ணி மாலை மாற்றிக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நடுவில் கமலஹாசன் இருக்கா, 2 பேர் கையை பிடிச்சிருக்காரு. அந்த ஸ்டில்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ 2 பேரையும் இணைத்து வைக்கிற பாலமாக இருக்கிற கமலஹாசன் தான் உங்களுக்கு நண்பர், ரஜினிகாந்துக்கு நண்பர், சுந்தர் சிக்கும் நண்பர். அப்போ சுந்தர் சி என்ன முடிவு எடுத்துருக்கணும்? சுந்தர் சி ஒரு முடிவு எடுக்கிறார், இந்த மாதிரி ஒரு முடிவு, நான் வெளியே போன முடிவு பண்ணிட்டேன். அப்போது நீங்கள் ரஜினிகாந்த் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்களை அழைத்து மரியாதை கொடுத்து நேசித்து வாய்ப்பு கொடுத்த கமல்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஆனால் கமல் சார் நீ வேண்டாம், நீ விலகிக்கன்னு அவர் சொல்ல போய் தானே சுந்தர் சி விலகி இருப்பார். இதுதான் எல்லாருடைய கேள்வி. இல்லை கமலஹாசனுக்கு தகவலே தெரியாது. கமலஹாசன் டெல்லியில் இருக்காரு. அப்போ ரஜினி தான் நீ வேண்டாம் விலகிக்கன்னு சொன்னாரா சுந்தர்? இல்லை, அங்கே தான் பிரச்சனையே இருக்கு. இப்போ இது வந்து கட்டுக்கதை. பல பேர் அவங்க சௌரியத்துக்கு நிறைய பேசுறாங்க. சுந்தர் சியா எப்படி அவர் படத்துல இருந்து விலகுவார்? அதுதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எனக்கு கிடைத்த தகவல் சொல்றேன் சார். எனக்கு கிடைத்த தகவல். நான் பெரும்பாலும் வந்து இந்த கட்டுக்கதைகள் மாதிரி வந்து நம்ம வந்து காசிப் பேசுகிற ஆள் கிடையாது. விசாரிக்கிற வகையில் நம்ம சொல்ல. இது வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டேன். நான் இன்னொரு சேனல்லையும் பேசுகிறேன், என் சேனல்லையும் பேசியிருக்கேன். என்ன சொன்னேன்னா, ரஜினிகாந்துக்கு இவர் போய் ஒரு கதை சொல்கிறாருல்ல, இவர் சொன்ன கதை அவர் எல்லாருமே பிரபலங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒன்லைன் தான் சொல்லுவாங்க. இயக்குனர்கள், பெரிய ஆட்கள் எல்லாம், பெரிய நடிகர் சார் ஒன்லைன் சொல்லுவாங்க. அந்த ஒன்லைன் பிடிச்சா டெவலப் பண்ணுங்கன்னுவாங்க. டெவலப் பண்ணும்போது தான் அசிஸ்டன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சீன் பிரிப்பாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 80 சீன், ஒரு 70-80 சீன் பிடிச்சிட்டு ஓகேன்னு கதை போய் சொல்லுவாங்க. நரேஷன் போகும். அதில் முன்ன பின்ன மாற்றங்கள் அது இதுன்னு இருக்கும். இதெல்லாம் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஷூட்டிங்கே போவாங்க. இது ஒன்லைன் சொல்ல கூட இல்லை. அவர் ஏற்கனவே ஒரு கதை வந்து கமல்கிட்ட சொல்லியிருந்துருக்கிறாரு. ஓகே, இது ரைட் நல்லா இருக்குது, அவர் ஹியூமராக தான் கேட்குறாரு. நம்ம சண்டை வெட்டு குத்து அடிதடியாக இருக்குது. ஏன்னா லோகேஷ் ஒரு கேவலமான ஒரு ட்ரெண்டை வந்து கமல்கிட்டையும் சரி ரஜினிகிட்டையும் சரி மாட்டி விட்டுட்டு அவன் ஓரமாக ஒதுங்கி போயிட்டான். வெட்டு குத்து கலாச்சாரம், போதை மருந்து கலாச்சாரத்தை தவிர லோகேஷ்க்கு வேறு எதுவும் தெரியாது. அந்த கலாச்சாரத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாரை கொண்டாந்து வச்சு கூலியில் மொத்தமாக முடிச்சு விட்டான் சோழியை. புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ வருகிற எல்லா படங்களும் ரஜினிகாந்துக்கு வெட்டு குத்து தலையை வச்சு வெட்டுறாரு, சீவுறாரு, ரத்தம் குத்தாவே இருக்குது. அது அவருக்கு போர் அடிச்சிருச்சு. அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு படிக்காதவனாக இருக்கட்டும், ஒரு போக்கிரராஜாவாக இருக்கட்டும், நம்ம அருணாச்சலமாக இருக்கட்டும், எல்லா அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹியூமரோட ஒரு விஷயம் இருக்கும். மன்னனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி வந்து அப்படி ஒரு தூக்கலாக இருக்கும். ரொம்ப லைட்டான இருக்கும், ஆனால் காமெடி தூக்கலாக இருக்கும். அதை இன்றைக்கும் எவர் கிரீனாக நம்ம ரசிக்கிறோம். குஷ்புவை போய் அவர் வந்து பாத்ரூமில் பார்த்துட்டு ஒரு கடவுளை கடவுளை கடவுளேன்னு வந்த விஷயத்தை இப்போ விஷுவலைஸ் பார்த்தோம்னா பயங்கரமாக நமக்கு வந்து அப்படி சிரிக்கும். ஜனகராஜ் அதை விட ஒரு படி மேலே போய் நடிப்பார். ஒரு டைலாகே இருக்காது அவருக்கு. நீங்கள் அந்த காட்சியை போய் திரும்பி பாருங்களேன். இதை தவிர வேறு எதுவும் வராது. அந்த மாடுலேஷன் ஆஃப் அந்த விஷயம் வந்து பல மாடுலேஷனில் சொல்லுவார். அதுதான் அவருக்கு டைலாக். அப்படி பட்டை கலைப்பிருக்கும் 2 பேரோட காம்பினேஷன். இது எதுக்குன்னா ஹியூமர். மக்களுக்கு எவர் கிரீனாக எப்போவே நீங்கள் சிரிக்க வச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் காட்சியே தேவையில்லை சார். அப்படி இவர் ஹியூமர் வரும்ல, அதை இவர் விரும்புகிறார், ரசிக்கிறார் ரஜினிகாந்த். எனக்கு அப்படி ஒரு கதை வேணும்னு. அப்படி தான் இவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் போய் கதை சொல்கிறார். அந்த கதையில் திருப்தி இல்லை. இல்லைப்பா இது கொஞ்சம் வேறு ஏதாவது இருக்க பண்ணிட்டு வா. திருப்பி போய் வேறு ஒரு கதை சொல்கிறார். அதுலேயும் திருப்தி இல்லை. 3வது முறையாக அவர் போய் சொல்லும்போது வேறு ஒரு விஷயத்தை போய் சொல்லியிருக்காரு. அதுதான் உச்சகட்ச கோபத்தை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா அந்த ரஜினிகாந்த் என்ன ஏற்கனவே ஒரு கதாநாயகனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கதையை கொண்டு போய் சொல்லும் போது அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கதை வந்து ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கதை. யாரு ரிஜெக்ட் பண்ணா அந்த கதையை? இதை சொல்லி முடிச்சா தானே தம்பி அதுக்குள்ளே வர முடியும். உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. என்ன ஆடியன்ஸுக்கு நம்ம கொடுக்குற ஆர்வத்தை கொஞ்சம் அவங்களுக்கு சொன்னால் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட்டுங்களா? என்னன்னா இவர் சொல்ல வந்த கதை அது ஒரு காமெடி கதை தான். காமெடியில் எப்பவுமே சுந்தர்சியை அடிச்சிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். பேயை வச்சுக்கிட்டே பேய்னா பயம் இருக்கும். ஆனால் பேயை வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காருல்ல அவர். உருட்டிகிட்டே இருக்காரு. 1 2 3 4 5 போயிட்டே இருக்கு அரண்மனை விஷயம். இப்போ இந்த கதையை அவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி லைக்கா நிறுவனமும் ரெட் ஜெயிண்ட்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி சுந்தர்சி கிட்ட ஒரு கதை கேட்டிருக்காங்க. அந்த கதையை இப்போ பிக் பாஸ் வழிநடத்தி கொண்டிருக்கிற விஜய் சேதுபதிகிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் அந்த கதையை கேட்டு ஒன்லைன் கேட்டு ஓகேன்ட்டார். கதை பண்ணி எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது அந்த கதை அவருக்கு விருப்பம் இல்லை, பிடிக்கல, வேண்டாம் சார்னு சொல்லிட்டாரு. அந்த படம் கிடப்பில் போடப்பட்டது. அந்த படத்தில் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து சந்தானம் நடிக்கிறதா இருந்துச்சு. இதற்கு புகைப்படங்கள்லாம் இருக்குது.
இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு பேசுனது வச்சது, அப்போ செய்தி வந்தது எல்லாமே இருக்குது. அந்த கதை தூசி தட்டி பாடாமல் அது அப்படியே முடங்கி கிடக்கு. எல்லா இயக்குனர்கிட்டையும் 10 கதை இருக்கும், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கதை. அந்த கதையை பவுண்டு வால்யூமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கிட்டையாவது அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் நினைப்பாங்க. அப்படி உதவியாளர்களால் சுந்தர்சிக்கு ஞாபகம் வர வைக்கப்பட்ட கதை தான் அது. சார் நீங்கள் போய் ரஜினி சார்கிட்ட சொல்கிறீங்க, அவர் வேணான்றாரு, இதை சொன்னீங்க வேணான்றாரு, பேசாமல் நம்ம சந்தானமும் விஜய் சேது வச்சு ஒரு கதை பண்ணோம்ல, அது ஹியூமர் நல்லாயிருக்கும் சார், இந்த ட்ரெண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ரஜினி ட்ரெண்டுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் போல இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு எடுத்துன மாதிரி வாங்க சுந்தர்சி அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்குது சுந்தர்ன்ட்டு. அந்த அடிப்படையில் இந்த கதை போய் சொன்னால் செட் ஆகும் சார்னு போய் சொல்லதை அது தூசி தட்டி அதை பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கதையை கொண்டு போய் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு சொல்ல போயிருக்காரு. அதில் தான் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் கொந்தளிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, நான் அங்கே இல்லை, அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவர் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவர் ஸ்கிரிப்டை புக்கே தூக்கி போட்டார். ஆனால் எனக்கு தெரிந்த வகையில் ரஜினிகாந்த் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது பெட்டராக வேறு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு வாங்க, வேறு ஏதாவது இன்னொரு லைன் தான் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். இவங்க சொல்கிற மாதிரி அவர் தூக்கி வீசினார், ஏதோ இவங்களே பார்த்த மாதிரி நிறைய கதை சொல்கிறாங்க, அப்படிலாம் செய்கிறவர் ரஜினிகாந்த் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தையும் அவர் பண்ண மாட்டார். கலைஞர்களை மதிக்க தெரிஞ்சவர். அப்படி இருக்கும்போது ஏன் சுந்தர்சி விலகுனார் அந்த இடத்துல? 3வது கதையும் பிடிக்கலங்கிறதுக்காக விலகுனாரா? அதான் சொல்கிறேன். என்னன்னா சுந்தர்சியை ரஜினிகாந்துக்கிடம் ரெஃபர் பண்ணது கமலஹாசன். ஓகே. ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு சுந்தர்சி மீது ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அவர் உள்ளே வரும்போதே, ஆன் போர்டுக்குள்ளே வரும்போதே கமலஹாசன் தான் ரஜினியை காம்ப்ரமைஸ் பண்ணி, இல்லை அவனால் முடியும், பட்ஜெட்டுக்குள்ளே பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வருகிற எல்லா இயக்குநர்களும் பட்ஜெட் பெருசாக போடுறாங்க, பட்ஜெட்டுக்குள்ளேயும் பண்ண முடியும், வித்தின் 2 months சொன்னால் கூட 2 monthsல படத்தை முடிக்க முடியும் சொல்கிறாரோ. 30 நாளுக்குள்ளே முடிச்சு கொடு சுந்தர் எனக்குன்னா 30 நாள் 29 நாளில் முடிச்சு காப்பி கொடுத்துருவார். எஸ். அப்படிப்பட்ட தயாரிப்பாளரின் இயக்குனராக இருக்கிற சுந்தர்சி. எஸ். சுந்தர்சியை குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. மிகச்சிறந்த இயக்குனர், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவர் ஆனால் எனக்கு என்ன ஆதங்கம், பர்சனல் ஆதங்கம் இது. நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் பர்சனலாக பழகியிருக்கேன் அவர்கிட்ட. எனக்கு என்ன ஆதங்கம்னா, சார் 1000 தான் இருக்கட்டும் சார், அவர் வந்து ஒரு கதை 2 கதை 3 கதை சொல்லி அவர் அவாய்ட் பண்ணிட்டா கூட, நீங்கள் உங்களை கூட்டு வந்து சொன்ன கமலஹாசனிடம் டிஸ்கஸ் பண்ணாமல், அவர் வெளியூரில் இருக்கும்போது, டெல்லியில் இருக்கும்போது அவருக்கு தகவல் சொல்லாமல், பொதுவெளியில் இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ் தளத்திலையும் நான் இந்த படத்திலிருந்து விலகி கொள்கிறேன், இவர்களோடு நான் பயணம் செய்த காலம் இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன், கனத்த இதயத்தோடு போகிறேன், நான் வந்து வெயிட் வச்ச இதயத்தோடு போகிறேன்னு வெளியே போனது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். நீங்கள் பண்ணது வரலாற்று பிழை. இல்லை சுந்தர்சி இப்படி பண்ணிட்டாரு, ஓகே. இப்படி சுந்தர்சியை பண்ண வச்சதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், இந்த கதை நல்லா வேற கதையோடு வாங்கின ரஜினி சொன்னாரா, அதனால விலகுனாரா? அல்லது நீங்க படத்திலிருந்து விலகிக்கங்க அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்ற சுந்தர்சி இவ்வளவு தூரம் கோவப்பட்டு விலகணும், ஸ்டஃப் இருந்திருக்காது, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஒத்தாம்பதுவாக சொல்ல முடியாது. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, அழுத்தம் இருக்குது அவருக்கு. என்ன அழுத்தம்னா, மூக்குத்தி அம்மனை முடிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏற்கனவே ரஜினிகாந்தை வைத்து படம் தயாரிப்பதற்கு ஏசிஎஸ் நிறுவனமும் வேல்ஸ் ஐஸ்வரி கணேசனும் காத்திருக்காங்க. அவருக்கு இன்னும் டேட் கொடுக்கல ரஜினிகாந்த். சுந்தர்சிக்கு வந்து வாய்ப்பு தேதி யாருக்கு கொடுத்துருக்காரு, கமலஹாசனுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இப்போ கமலஹாசன் படத்துக்கு வந்து சுந்தர்சி போயிட்டாருன்னா மூக்குத்தி அம்மன் அப்படியே நின்று போயிடும். அதை சொன்ன தேதியில் கொண்டாட படம் முடிஞ்சிச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பேலன்ஸ். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் சார் மிகப்பெரிய ஜிமிக்ஸ் வேலையே செய்வார் சுந்தர்சி. நிறைய கிராஃபிக்ஸு, அம்மன் திடீர்னு கண்ணை குத்தும், சும்மா குத்துமா, கிராஃபிக்ஸ் பண்ணால் தான் கண்ணை குத்தும், அப்படியே காட்சி போகிறோம், உனக்கு வந்து ஞானம் கொடுக்கும், என்னென்னமோ பண்ணுவார். அப்போ அதுக்கெல்லாம் சிஜி ஒர்க்லேருந்து கிராஃபிக்ஸ் வேலைலாம் சேர்த்து இயக்குனர் தான் இருக்கணும். இந்த காட்சியை ஏன் எடுத்திருக்காருன்னு தெரியாது. நயன்தாரா கையை தூக்கிட்டு நின்றுட்டுருக்கோம், கையில் வேல் கொடுப்பாரா, சூளம் கொடுப்பாரா, தலை கொடுப்பாரா, இல்லை வேறு என்ன கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அது இயக்குனருக்கு தான் தெரியும். இந்த இடத்துல இந்த காட்சி வரணும், அப்போ சிஜி ஒர்க்குக்கு இயக்குனர் தான் இருக்கணும். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு மிக மிக முக்கியம். படத்தினுடைய உயிர் நாடியெல்லாம் கொண்டு வரணும். அங்கே ஆர்ஆருக்கு பக்கத்திலே நிற்கணும், எதுக்கு எந்த இடத்துல ஏற்றி இறக்கணும் எல்லாமே அவர் சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அந்த உயிர் கொடுக்கக்கூடிய சூழலில் இந்த படத்துக்கு வராமல் ரஜினி படத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த படம் நின்று போயிருமா? இதுக்கு இடையிலே விஷாலோட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அந்த படத்தை முடிக்கணும். விஷால் படம் கூட தொடங்கலை, அதனால் சொன்ன அவர் கேட்டுப்பார். இது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே அவருக்கு தொடர்ச்சியாக வெற்றி கொடுக்கறதுனால அவருக்கு ஒரு மார்க்கெட்டில் பெரிய மரியாதை இருக்குது. சுந்தர்சிக்கு மினிமம் கேரண்டி இயக்குனர்னு அவருக்கு பேர் இருக்குது. அவர் படம் எடுத்தால் படம் ஓடும், மக்கள் ரசிப்பாங்கன்னு இருக்குது. அவர் ஒரு படம் தோத்தா கூட அடுத்த படம் அவரால் பண்ண முடியும், கெப்பாசிட்டி இருக்குது. 12 வருஷம் கழிச்சும் அவர் படம் மதகத ராஜா 350 கோடிக்கு மேலே சம்பாரிச்சுது. ஸோ அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதோடு இல்லாமல் இவங்க பேசின சம்பளம் மிக மிக குறைவு. என்ன சம்பளம் பேசியிருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இவர் 35 கோடி ரூபாய் கேட்டதாக சுந்தர்சி. இவருக்கு 10 கோடி சம்பளம் பேசினதா சொல்லப்பட்டுச்சு. எங்கே ட்ரிகர் ஆகிருப்பார் சுந்தர்சினா, ஒன்றுமே உதவாத ஒரு படம்
கேவலமான ஒரு படம், போதை வஸ்துக்களோடு போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரை கூட்டு போய் கொலை பண்ணுற கதை எடுத்த லோகேஷ் கனகராஜ், சரக்கு இல்லாத லோகேஷ் கனகராஜ், சரக்கை வைத்து படம் எடுத்த லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்ததாக லோகேஷ் சொல்லியிருக்கார், நான் சொல்ல. ஆனால் அது நிஜமாவே 50 கோடி தான் சன் டிவி கொடுத்துச்சான்னு எனக்கு தெரியாது. அது லோகேஷ் வந்து ஐடி ஃபைல் பண்ணும்போது தான் உண்மை நிலவரம் தெரிய வரும். ஏன்னா பாதி பேர் பில்டப்லேயே வாழ்க்கையை ஓட்டுறானுங்க. அதனால் லோகேஷ் என்ன சம்பளம் கொடுத்தான்னு தெரியாது. அப்படி அந்த நபருக்கே பெரிய படம் பண்ணாத ஒரு நபர், பெருசாக வெற்றி கொடுக்காத நபர், படத்தை எல்லாரும் கொண்டாடுகிற லெவல்லாம் லோகேஷ்க்கு இல்லை. சின்ன பசங்களை கெடுக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கார் லோகேஷ். அப்படிப்பட்ட ஒரு 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்ததா சொல்லும்போது, மினிமம் கேரண்டி இயக்குனர், படம் பூரா எல்லா ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் கொண்டாடுகிற ஒரு படத்தை எடுக்கிற இயக்குனருக்கு 10 கோடி தான் சம்பளம் கொடுப்பீங்களா நீங்கள்? அதில் தான் கோபப்பட்டிருப்பாரா சுந்தர்சி? இருக்கலாம் சார், எனக்கு தெரியும். 10 கோடி நான் கேட்ட சம்பளம் நீ தரல, ஆனால் கதையை மட்டும் பிடிக்கலன்னு சொல்கிறேன் இல்லைன்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் எனக்கு கொடுத்துருங்க படத்தை அப்படின்னு சுந்தர்சி கேட்டதாக சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் கேட்டால் அங்கே என்ன நடக்கும்னா, நீங்கள் 300 கோடி ரூபா பட்ஜெட்னு வச்சிங்க, 300 கோடியை கொடுத்துடணும். யார் பஸ் காப்பியில் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அவங்க அதை 100 கோடியிலையும் எடுக்கலாம், 350 கோடியிலையும் எடுக்கலாம். 50 கோடி அதிகமான நீங்கள் தான் செலவு பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வராது. காப்பி எடுத்து சொன்ன டேட்டுக்குள்ளே கொடுத்துடணும். கொடுக்கலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு கொடுக்கணும். இதுதான் பிரச்சனை. அது அவர் சம்பளத்தை அதிலே எடுத்துக்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் தான் அதிகபட்ச சம்பளம். அவர் கமலஹாசனுக்காக சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு நடிக்கிறார். எவ்வளோ சம்பளம்னு வெளியே சொல்ல வேணான்ட்டாங்க. அவர் என்ன கொடுக்குறாரு, நட்பு அடிப்பில் நடிக்கிறாரா, காசே வாங்காமல் நடிக்கிறாரா, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நண்பனுக்காக வந்திருக்காரு, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்தது தான் பிரச்சனை. ஆனால் பிரதானமான பிரச்சனை கதை. அதைத்தான் கமலஹாசன் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஆனால் கமலஹாசன் பேசும்பொழுது கோவப்பட்டு தானே பேசினாரு. என்னுடைய கதாநாயகனுக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், அப்போ என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட கேட்காம வெளியே போனது தப்பு, உன் கதை சரியில்லை, என் கதை என்னுடைய ஹீரோவுக்கு பிடிக்கல, நான் இன்வெஸ்டரு, என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிக்கிற வரையும் கேட்பேன், உனக்கு கதை இல்லை. அவர் கதை கேட்டார்ல உங்ககிட்ட, திருப்பி போய் ஒரு நல்ல லைன் வாங்கினார்ல, அப்போ லைன் வான்னு நீ சொல்லி அந்த லைன் போய் சொல்லாமல் எனக்கு என்ன நீ ட்விட்டரில் போட்டினா உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்றது தான் அதோட வெளிப்பாடு. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. கமலஹாசன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் சுந்தர்சி வரலாற்று தவறு செய்து விட்டார். காலத்துக்கும் சுந்தர்சிக்கு இது கரும்புள்ளி. இந்த வாய்ப்பிலிருந்து சுந்தர்சி நழுவியது காலத்துக்கு அவருக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி. நீங்கள் 1000 படம் எடுக்கட்டும், 5000 கோடி சம்பாதிக்கிட்ட சுந்தர்சி ரஜினி படத்தை இழந்தது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு. சினிமாவில் அவருக்கு பெரிய கரும்புள்ளி. எங்கே வேணாலும் இதைத்தான் நான் பதிவு பண்ணுவேன். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை எதிர்பார்த்த ஒரு விஷயம், லோகேஷ் கனகராஜ் தான் கமலையும் ரஜினியும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போகிறார். வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு ஒரு தகவல்லாம் வந்துச்சு. வாய்ப்பு இல்லை, லோகேஷ் பண்ணுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் உருவாக்குனாங்க. லோகேஷுக்கு அந்த ஸ்டெப்லாம் கிடையாது. லோகேஷ் சரக்கு இல்லாதவர். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை உண்மையிலே நடந்தால், தயவு செய்து சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் தயவு செய்து உங்களுக்கு அவர் வந்து விக்ரம் படத்தின் மூலமாக அவர் கடனெல்லாம் அடைச்சாருன்றதுனால நன்றி கடனுக்கு எதனா காசு கொடுத்துருங்க. லோகேஷுக்கு படம் கொடுக்காதீங்க, உங்களை தெருவில் நிறுத்திடுவார். இப்போ சுந்தர்சி விளைகிற பட்சத்தில் லோகேஷ் கனகராஜை பற்றி கமலஹாசனும் ரஜினிகாந்தும் யோசிக்கலாம்ல, வாய்ப்பு கொடுக்க. அதை தான் சொல்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அழிச்சிருங்கன்ற நான், கொடுக்காதீங்க. இந்த லோகேஷ் கிட்ட சரக்கு இல்லை. போதை வஸ்துவை தாண்டி, போதை கல்ச்சரை தாண்டி, மோசமான கலாச்சாரங்களை தாண்டி, நரபலிகளை தாண்டி லோகேஷ் கிட்ட வேற எந்த விதமான நம்முடைய சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு, தமிழக இளைஞர்களை வழிகாட்டுகிற விஷயமாக எந்த விதமான அடிப்படை அறிவில்லாத ஒரு தற்குறி தான் லோகேஷ். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க லோகேஷ் சார்? எடுத்த எந்த படத்தையும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துற ஒரு காட்சி கூட கிடையாது சார். சமூக கோபம் தானா லோகேஷ்? இது அனைத்தும் சமூகம். எனக்கு என்ன அவனுக்கு என்ன வாய்க்கா தகராறா இருக்கு? ஒரு வாய்க்கா தகராறும் கிடையாது. ஆனால் என்ன ஆணவ பேச்சு தெரியுமா? இந்த சினிமாவில் 10 படம் தான் எடுப்பேன், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு என் வேலையை பார்ப்பேன்னு சொன்னவன் தான் அவன். வேலையை பார்ப்பேன்னா என்ன வேலை? அது பணம் சம்பாரிச்சினால இன்னைக்கு பெரிய வருமானம் கிடைச்சிச்சுல்ல, கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என் வேலையை தான் பார்ப்பேன்னா என்ன வேலைன்னு உனக்கு சரக்கு இல்லை, துரத்திடுவாங்கன்றத முன்னாடியே இவர் சொல்லிட்டார், அவ்வளோதான். ஓகே. சுந்தர்சி விலகின பட்சத்தில் நடிகர் தனுஷ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டதா கேள்வி. வாய்ப்பு இல்லை சார், அதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் தெரிஞ்சு இல்லைன்னு சொல்கிறேன்னா, எல்லா தந்தைகளுக்குமே தன் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாக இருக்கும். சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் தெரியும், குடும்பத்தின் மீதும் தன் மகள்கள் மீதும் அளப்பரிய பாசம் வைத்திருக்கிறார். மாற்று கருத்தை கிடையாது, அது ஒத்துக்கிறீங்களா? அப்படி தன் குடும்பத்தின் மீதும் மகள் மீதும் அப்படி பாசம் வைத்திருக்கிற மகள் விரும்பிட்டான்றதுக்காகவே தனுஷை கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த இதே சுந்தர்சி பண்ண அதே தப்பை தான் தனுஷும் பண்ணியிருக்கார். தனுஷ் வந்து அந்த டைவர்ஸ்
என்ன 1000 சிக்கல் இருக்கட்டும் சார், இன்னைக்கு யார் வேணா என்ன முரண் வேணா இருந்துட்டு போட்டோம், ஒரு குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மனுஷன், சூப்பர் ஸ்டார், இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னு அமிதாப் பச்சனை சொல்லுவாங்கல்ல, அந்த அமிதாப் பச்சனை ரஜினிகாந்தை தான் சொல்லுவார் சூப்பர் ஸ்டார்னு. அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் உனக்கு ஒரு சமமாக அவருக்கு அந்தஸ்து ஈக்குவலாக ஒன்று உட்கார வச்சிருக்காருல, என்ன ஆணவத்தின் உச்சத்தில் தூக்கி போட்டு போன நீ. பசங்களாம் வளர்ந்துட்டாங்க சார் இன்னைக்கு, உனக்கு அதை விட என்ன பெரிய விளக்கண்ண வேண்டி கிடக்குது, இன்னும் பெரிய வாழ்க்கை. நான் பெரும்பாலும் பர்சனல் பேச மாட்டேன், அதனால் பல விஷயங்கள் நெகட்டிவாக தனுஷ் மேலே தான் இருக்குது. அந்த கோபம் ஒரு தகப்பனுக்கு இருக்கும். மீண்டும் அவர் வந்து தனுஷை கூப்பிட்டு உட்கார வச்சு, இயக்குனர் நீ தம்பி, நீ இயக்குனராடா, உன்னுடைய இயக்கத்தில் நடிக்கிறேன்டான்னு வரவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தனுஷ் இயக்கத்தில் ரஜினி சார் நடிச்சாருன்னா அந்த பிரிந்து போன ஐஸ்வர்யா தனுஷ் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் சார். அந்த பாயிண்ட் ஆஃப் ரஜினி யோசிக்கலாம். வாய்ப்பே இல்லை சார். ரஜினிகாந்த் கடைசியாக கிடைத்த தகவல், அந்த டைவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைம் கொடுத்தாங்க, ஒரு வாய்தாவே தள்ளி போச்சு. அன்றைக்கி வர சொன்னாங்க, அன்றைக்கி 2 பேரும் போகலை. எல்லாரும் நாமெல்லாம் சந்தோஷப்பட்டோம். நான் கூட சில இடங்களில் வீடியோவாக பேசியிருக்கேன், மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது, சட்டப்படி பிரிஞ்சால் கூட மானசீகமாக அவங்க மறுபடியும் சேருவாங்க, உறவுகளை வந்து சட்டத்தால் பிரிக்க முடியாது, உணர்வு ரீதியாக அவங்க ஒன்றா ஆயிடுவாங்க, ஒன்றா ஆகணும், இது சூப்பர் ஸ்டாருடைய நலனுக்கு மிக மிக முக்கியம், அவர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோடு நான் பேசினேன். நான் என்னை மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க, சூப்பர் ஸ்டாரை விரும்புகிறவர். எனக்கு அவர் அரசியல் தான் பிடிக்காது சார், சினிமாக்காரனா அவர் ஒத்துப்பேன் சார், நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அந்த மாதிரி அந்த காலகட்டம் தள்ளி போன நேரத்தில் ரஜினிகாந்த் ஃபோனில் தொலைபேசியில் தனுஷ்கிட்ட பல நிமிடங்கள், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பல விஷயங்களை பேசியதாக சொல்லப்படுது. அப்படி பேசியும் இவன் திமிரு பிடிச்சி டைவர்ஸ் பண்ணியிருக்கான் தனுஷ். யோசித்து பாருங்க. அதனால் மீண்டும் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு. இந்த பசங்க வளர்ந்துட்டாங்க சார், பசங்க வளர்ந்துட்டாங்க, அம்மாவையும் பார்க்குறாங்க, தனுஷ்கிட்டே இருக்காங்க, அது தப்பு இல்லை, அவங்க முடிவு எடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்க முடிவு எடுக்கிற எல்லா திறனும் தகுதியும் இருக்குது. தாத்தா கிட்ட வராங்க. அந்த பசங்க மேலே, லிங்கா மேலேயும் யாத்திரா மேலேயும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அளப்பரிய அன்பு வச்சுருக்காரு. பக்கத்திலே இருக்கணும் நம்ம பேர பசங்கன்னு சொல்லி தான் போயஸ் கார்டன்லேயே அந்த இடத்தை வாங்குவதற்கான அனைத்து உதவிகளும் செய்தவர். இல்லைன்னா தனுஷ் போய் அங்கே போயஸில் வாங்கிட முடியுமா? வீடு பிரம்மாண்டமாக வாங்க கட்டிட முடியுமா? பணம் வச்சிருக்கலாம் சார், அதெல்லாம் சில இடங்களுக்கு சிலருக்கு மட்டும்தான் அமையும்னு சொல்லுவாங்க. உனக்கு இவ்வளோ பெரிய அடையாளம், பெரிய உச்ச இடத்துல கிடைத்த வாய்ப்பு யாரால் வந்துச்சு? எனக்கும் தனுஷ்க்கும் ஒரு வாய்க்கா தகராறு இல்லைங்க. ஆனால் இவர் செய்தது எப்படி, சுந்தர்சி வந்து ஏற்றி விட்ட ஏனியை எட்டி வச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் யாரோனே எதோன்னா பேச போனால் அமைதியாக இருக்கிறாரோ. இப்போ குஷ்பு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கு 2 பேர்கிட்டையும், தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. இனிமேலாம் வாய்ப்பு அவ்வளோதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ்னால் க்ளோஸ் தான், சாப்டர் க்ளோஸ். நடிகை குஷ்பு நினச்சா ரஜினிகாந்தை கூட ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட முடியும், ஆனால் கமல் சாரை சமாதானப்படுத்திட முடியுமா? ரஜினி சாரையும் சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். 2 பேர்கிட்டையும் அந்த அப்பாலஜி அந்த அம்மா கேட்டதாக சொல்கிறாங்க, தவறு நடந்து போச்சு. ஏன்னா இந்த பதிவை போட சொல்லி சுந்தர்சி எந்த சமூக வலைத்தள பக்கத்தில் இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கு தான் அனுப்புகிறாரு. குஷ்புக்கு அனுப்ப அதை பார்த்துட்டு அது ஷாக் ஆகி போய் வேண்டாங்க இப்போல்லாம் நான் பேசுகிறேன் இருங்க, இல்லை உடனே போட்டாகணும் அப்படின்னு சொல்லி அது போட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாங்க. நீ போட்டதில் உறுதியாக இருக்கணும்ல, ஏன் டெலீட் பண்ண? அப்போ அது எங்கே அழுத்தம்? அப்போ சுந்தர்சி அப்படின்னா ரஜினி படத்துலேருந்து சுந்தர்சி விலகினதுக்கு காரணம் குஷ்பு தானா? அவங்க தானே பதிவை போடுறாங்க. அப்போ குஷ்பு தான் காரணம்? குஷ்பு தான் காரணம் இல்லை சார், குஷ்பு ஒய்ஃபு சார். அவங்க நினச்சதா அப்போ சமாதானப்படுத்திருக்கலாமே, இப்போ சமாதானப்படுத்துவதுக்கு முயற்சி எடுத்து நடக்கலை அந்த சமாதானம். நீ இதை போட்டே ஆகணும்னு புருஷன் கண்டிஷனு, கட்டாயம். அந்த அடிப்படையில் என்ன நடந்து தெரியலன்னு அந்த அம்மா போட்ட அரை மணி நேரத்தில் நீக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ கமல் சார் வந்து டெல்லியில இருந்து குஷ்பு கிட்ட பேசி என்ன பிரச்சனை, உடனே அதை வெளியே எடுத்து போடு, நான் திரும்பி வந்து பேசுகிறேன்னு சொன்னதுனால அந்த அம்மா நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு அவங்க இன்டர்னலில் பேசுனதெல்லாம் தெரியாது சார். நம்ம வந்து அவங்களுடைய ஃபோனை டேப் பண்ணி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. இணைய கூலிகள் ஒரு கும்பல் இருக்குது, இது பூரா ஏதோ பக்கத்தில் கமலஹாசன் பக்கத்தில் வச்சுனே பேசுகிற மாதிரி பேசுவானுங்க. இது மாதிரிலாம் நம்ம பேசுகிற ஆள் இல்லை. கிடைக்கிற தகவல் இப்படிலாம் இருக்குது, நம்மளும் விசாரிப்போம்ல. கமல் சார் அலுவலகத்தில் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, ரஜினி சாருடைய வட்டாரத்தில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விசாரிப்போம்ல, என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன போயிட்டு இருக்குங்கன்னு கேட்போம்ல. ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு கிடைச்சது. அவர் சொல்லி அந்த பதிவை உடனடியாக நீக்கிட்டாங்க. இனிமேல் அதற்கான சாத்தியமில்லை. சுந்தர்சி கதவு அடைக்கப்பட்டது. சுந்தர்சி மீது அதிக கோபத்தில் இருப்பது ரஜினிகாந்தா கமலஹாசனா? ரசிகர்கள் தான். ஏன்னா ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இதையெல்லாம் ஒரு விஷயமா பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டு ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, ரசிகர்கள் கோபமாக இருக்காங்க. இனிமேல் சுந்தர்சி படம் வந்து
இனி வரும்போது அந்த படம் இப்போ மூக்குத்தி அம்மனுக்கு நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. உடனே இணையத்தில் பயங்கரமாக கொந்தளிக்கிறாள், என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் இப்போ யாராவது ரஜினி வந்து ஏப்பா இணையத்தில் அவர் வச்சு அடிங்க சொல்லுவாங்களா? இவ்வாறு இணையத்தில் வச்சு அடி பின்னி எடுக்கிறாங்க, கழுவி ஊத்துறாங்க. அவர் இணையத்தில் இல்ல, குஷ்பு அட்டாக் பண்றாங்க. குஷ்பு வந்து தெரு கொழையடி சண்டை போட்டுனுக்குது. பாத்தீங்களா? தெரு வந்து சண்டை போடுது. தெருன்னா என்ன அர்த்தம்? ஒரு டேக்லையும் போய் இது போய் நீ பாத்தியா, நீ வச்சியா, உனக்கு தெரியுமா, உங்க அப்பா அப்படிதான் பெத்தானா, உங்க ஆத்தா அப்படிதான் பெத்தாளா, அவன் லெவலுக்கு இறங்கி பேசு. அவன் யாருன்னே தெரியாது. வீட்டுல உள்ள பொம்பளை வந்து ஆட சொல்லு, கருப்பா செவப்பா இல்ல குஷ்போட ரிப்ளை அதுதான் வீட்டு பொம்பளை வந்து ஆட சொல்லு. குஷ்பு சொன்னதுதான் சொல்றேன். குஷ்புக்கு அந்த போடுறான் எவனோ ஒருத்தன் XRY பதிவு போடுறாங்க, அவன் கருப்பா செவப்பா, அவன் நல்லவனா கெட்டவனா, உண்மையிலே முகம் தெரிஞ்சா போலி ஐடியா, ஃபேக் ஐடியா, அவன் கரெக்டான ஆளா பரிசு எதுவுமே தெரியாது. இது ஒரு மரகல்ட கேஸ் மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. உன்னுடைய மரியாதை என்ன? நீ ஒரு பெரிய தேசிய கட்சியில் பெருசாக உட்காந்துருக்குற, உனக்கு ஒரு நடிகைன்னு அந்தஸ்து இருக்குது, ஒரு பெரிய மரியாதை இருக்குது, மெரிட் இருக்குது. நீ போய் இறங்கி தெருவில் இறங்கி குழா சண்டை போடலாமா? யாருக்கு அசிங்கம்? உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் அசிங்கம். திரும்ப திரும்ப யார் என்ன உன்னுடைய குடும்பத்தையே இழுக்கிறாங்க தேரில். இப்போ நாளைக்கு அவர் சுந்தர்சி படம் பண்ணும்போது அது ரிலீஸ் ஆகும்போது இது பேக் ஃபயர் ஆகும் கண்டிப்பாக. அன்றைக்கும் போய் சண்டை போடுவாங்களா? எனக்கு தெரிந்த வரை படைப்பாளிகள் தன்னுடைய படைப்பின் மூலமாக தான் பேசணுமே தவிர அவங்க நின்று பேசினாங்கன்னா அந்த படைப்பு வந்து வீணாக போயிடும். இப்போ கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கக்கூடிய அடுத்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போகிறா சார்? என்ன யாரோட புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, டோர் க்ளோஸ், புதியவர்கள் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இப்போ சுந்தர்சி மாதிரியான நபர்களுக்கு சுந்தர்சியே மறுபடியும் வரலாமெல்லாம் பேசுகிறாங்களா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. லோகேஷன் சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை. KS ரவிக்குமார் துண்டு போட ட்ரை பண்ணுறாரு. அவர் அதுக்காக ஒரு வட்டமேஜை மாநாடெல்லாம் நடத்தி பல பேர் மூலமாக நான் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக கூட வேலை செய்கிறேன், அவருங்க 2 பேரை சேர்ந்து பண்ணுவது எனக்கு ரொம்ப அப்படின்லாம் பேசுகிறாரு. ஆனால் KS ரவிக்குமார் தகுதியான இயக்குனர், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் அவுடேட்டட் ஆகிட்டார். அவருக்கு இப்போ வந்து சரக்குலேன்னு ஒதுக்கிடுவாங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தையில் நெல்சன் இருக்கார். ஆனால் நெல்சன் ஜெயிலர் 2 பண்ணிக்கிட்டு இருக்கார். எப்பவுமே நெல்சன் கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு படத்தை தொடங்கணும்னா அவர் குறைஞ்சது 6-8 மாதம் கொடுக்கணும். இவங்க அதுக்கெல்லாம் காத்திருக்க தயாராக இல்லை. அடுத்த மாதம் ஷூட்டிங் போகணும், டிசம்பரில் ஷூட்டிங் போகணும், இல்லை ஜனவரியில் ஷூட்டிங் போகணும். டிசம்பர் 12ஆம் தேதிக்கு முன்பாக இந்த அறிவிப்பு அடுத்த இயக்குனர் யாருன்னு ப்ரீ ப்ரொடக்ஷன் அனுப்பிவிடணும். டிசம்பர் 12 அவருடைய 50வது பொன் விழாவை பெருசாக கொண்டாட பிளான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இந்த நெருடலேருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதுக்கு யார் வருவாங்க? கண்ணும் கொள்ளையடித்தால் தேசிங்க பெரியசாமியில் ஆரம்பித்து நம்ம வந்து லப்பர் பந்து இயக்குனர் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கதை கேட்குறாங்க. யார் கதை ஹியூமர் சென்ஸோட பிடிச்சா உடனே அவங்கள அறிவிச்சிருவாங்க. அதனால இன்னார்லாம் நம்ம யாரையும் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதே கிடையாது. லப்பர் பந்து இயக்குனர் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். லப்பர் பந்து இயக்குனருக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். ஏன்னா இவரை கேட்டிருக்காரு, மாரி செல்வராஜ்கிட்ட கதை கேட்டிருக்காரு. மாரி செல்வராஜ் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. அதில் ஹியூமர்லாம் பெருசாலாம் இருக்காது, அழுத்தம் மனவலிலாம் இருக்கும். இதை விரும்ப மாட்டார் இப்போதைக்கு. பாரஞ்சித் படத்தில் 2 படம் அதான் விரும்ப மாட்டார் ரஜினி. ஸோ மாரி செல்வராஜ் சந்தேகம் தான். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கொள்ளையடித்தால் அவ்வளோ ஒரு ஃபேண்டசியான ரொம்ப ஜனரஞ்சகமாக வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. ஏற்கனவே ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அந்த கதை தான் அவர்கிட்ட இருந்து அப்புறம் காலதாமதமாகி நம்ம சிம்புக்கிட்ட வந்துச்சு. அந்த படத்தை தான் கமலஹாசன் இயக்கிறதா தயாரிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அது என்ன நடந்தது தெரியல. இப்போ அது அவர் வந்து வெயிட்டிங்ல அந்த ரேஸ்ல H வினோத் இருக்காரா? H வினோத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை. ஜனநாயகன் அடுத்த பெரிய படம் இல்லை ஜனநாயகன் பெரிய படம் நீங்கள் தான் சொல்கிறீங்க, வாங்கவே ஆள் இல்லாமல் கிடக்குதுங்க. ஏங்க அந்த என் வாயை கலர்றீங்க? அந்த படத்தை தியேட்டரில் போடுறதுக்கே அவன் பயந்து நடிங்கிட்டு இருக்கானுங்க எல்லாம். அவனும் வியாபாரம் ஆகவே இல்லை. இது வந்து சேட்டலைட் வியாபாரம் ஆகலை, FMS வியாபாரம் ஆகலை, OTT வியாபாரம் போகலை, எதுவுமே நடக்காமல் பாவம் அது வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்காங்க. அது நீங்கள் பெரிய படம்னு வர நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்க தவிர எனக்கு தெரில சார். அது என்னை வம்பில் மாட்டி விடாமல் நீங்கள் இருக்க மாட்டேங்க தம்பி. எதுவாக இருந்தாலும் தம்பி, அதான் கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தருக்கு தான் வரணும் தம்பி. அது முத்தல் கத்திரிக்காய் விலை போகாது தம்பி. நான் படத்தை பற்றி சொல்ல தம்பி, கத்திரிக்காயை பற்றி தான் சொன்னேன் நான். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துப்பாங்க. இது ரிலேட்டடாக அவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுவாங்க. ஏற்கனவே எனக்கு கழுவி கமெண்ட்டில் ஊற்றுறாங்க, அவங்களுக்கு எடுத்து வேற கொடுக்குறீங்க நீங்கள். எப்படின்னு பேசலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப அழகாக கோத்து விட்றீங்க தம்பி. நான் ரொம்ப ரசிக்கிறேன் உங்களை, ரொம்ப வரவேற்கிறேன் தம்பி. மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி.